அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினம் ஒரு தகவல். இது அவசர தகவலாக எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அமெரிக்காவுடைய சந்திப்பு, ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்போட சந்திப்பு ரொம்ப ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், ஒரு வாக்குவாதத்தில் முடிஞ்சு கெட் அவுட், வெளியே போங்க, அது மாதிரி ஃபைனலாக சொல்லிட்டாங்க. சாப்பாடு கூட போட முடியாது, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, கிளம்பி போயிடுங்கன்ட்டாங்க அமெரிக்கா தரப்பில். அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது கம்ப்ளீட் டிஸ்ரெஸ்பெக்ட், இது அமெரிக்கர்களை அவமானப்படுத்துகின்ற செயல், ஒருபொழுதும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வெளியேறுங்க, இதுக்கப்புறம் உக்ரைன் நாங்களாம் அவங்களான்னு பார்த்துக்கிறோன்ற மாதிரி அடுத்தடுத்து இதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம்னா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஐரோப்பா தரப்பில் அங்கே தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்த ஒரு நிகழ்வு நம்ம ஏற்கனவே இது ப்ரிடிக்ட் பண்ணது தான். ஆனால் இனி என்ன நடக்கும், அங்கே என்ன நிகழ்ந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிஃபையாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு ஒன்று நான் போகணும்னு நினைக்கிறேன். இதை நான் எப்போ அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் இந்த பதிவு நான் போடுவேன். நான் இது மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டு, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, உக்ரைன், ரஷ்யா, இந்த டானக்ஸ் லுஹான்ஸ் பகுதியில் இப்போ ரஷ்யா கைப்பற்றுச்சு இல்லையா, அந்த பகுதியில் ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்களை பெருமளவுக்கு துன்பப்படுத்துகிறாங்க, தேடி தேடி வேட்டையாடுறாங்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு தனி டெரிட்டரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அங்கே ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் ஒத்துக்கிட்ட மாதிரி நடித்து அங்கே சிரிச்சிட்டு இருந்தார் பற்றியா, அந்த ஒரு ஒப்பந்தத்தை ரொம்ப ஏளனமாக நினச்சதுனால தான் இன்றைக்கி ஜெலன்ஸ்கிக்கு இவ்வளோ பெரிய அவமானம். இதுதான் இனிஷியல் பாயிண்ட். இதுதாங்க, அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணல. ஏதோ இவர் அப்போ காமெடியனாக இருந்து அதிபராக ஆனதுனால யாருக்கும் எந்த ரெஸ்பெக்டும் கிடையாது, பேசினா பேசி போய் போகிறாரு, நம்ம ஒரு பக்கம் ஓரமாக அப்படி பேசி போட்டு சிரிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி சிரிச்சுட்டு போனதன் விளைவு அப்படின்னு நான் முதல்ல நான் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா நம்ம புதுசாக யாரும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். சரி, இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்கே ஒயிட் ஹவுஸில் வெள்ளை மாளிகையில் போய் சந்திக்க போகிறார். இந்த சந்திப்பில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இடையில ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த சந்திப்பு நாங்கள் உன்னை அழைக்கலை, நீங்கள் தான் எங்கே வந்த, அந்த ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ அதனால் இந்த ஒரு சந்திப்புமே ஜெலன்ஸ்கியினுடைய வேண்டுதலுக்கு இணங்க தான் ஏற்பாடு செஞ்சாங்க. ஐயா என்னை தயவு செய்து கூப்பிடுங்க, எப்போ என்னை கூப்பிட போகிறீங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி கேட்டதுனால, சரி ஓகே, நாங்கள் ஒரு 350 பில்லியன் உங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மினரல் அக்ரிமெண்ட்டை கொண்டு எங்கே சேர்த்திட்டு அப்படின்னா போட்டுடலாம், அப்புறம் பேசிக்கலாம் வாப்பா அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த கான்ட்ராவர்சி என்ன வந்ததுன்னா, அமெரிக்கா தரப்பில் நாங்கள் கொடுத்த பணத்துக்கு நீங்கள் மினரல் கொடுக்கணும் அப்படின்றாங்க. உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசினதான் 66 பில்லியன் தான் நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் 350 பில்லியன் கேட்குறீங்க, அதனால் எங்களுக்கு ஆயுதங்களும் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் பிடிமா வந்தாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன சொன்னார்னா, ரெகுலர் நைட் வீடியோவில் கொஞ்சம் நாங்கள் டேர்ன் மாற்றியிருக்கோம், நாங்கள் இந்த அக்ரிமெண்ட் ஃபுல்லாக ஓனர்ஷிப் மட்டும் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கோம், அந்த செக்யூரிட்டி கேரண்டியில் செகண்டரி கேஸ் தானே சொன்னார். சரி, அது அப்படியே இந்த நேராக இங்கே வந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அங்கே அயர்லாந்தில் போயிட்டு அயர்லாந்துடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறார், ஓ அப்படின்ட்டு ஒரு நெத்தியில் பொட்டு வச்சு அனுப்பிட்டார், போய் சென்று வென்றுவா மகனே வென்றுவான்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன நடந்ததோ தெரியல, இடையில இறங்கி வந்தார். வந்த உடனே ஃபஸ்ட்டு ட்ரம்ப் என்ன பண்ணார், இந்த வீடியோ பதிவு உங்களுக்காகவே, எங்கப்பா ட்ரெஸ் கோடு எங்கே அப்படின்னு கேட்டார். ட்ரெஸ் கோடு தானா இது அப்படின்னு கேட்டார். அதாவது ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறாருல, அதுக்கு மேலே ஏதோ கோட் ஷூட் போட்டு வராரு போல அப்படின்னு நினச்சேன். அவசரமாக தூங்கி எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டாரான்னு தெரியல. சரி, அப்போ நினைச்சேன் நான் மொதல் சம்பவமே ரொம்ப சிறப்பாக இருக்குது போல, நம்மளையும் தூங்க விடலை இந்த சந்திப்புனால அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் நைஃபில் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான். அப்புறம் என்ன பண்ணார், கூப்பிட்டு போனார். சரி, அதுவே லைட்டாக ஜெலன்ஸ்கி உணர்ந்துருப்பார், நம்மளை எங்கேயோ இந்த இடத்துல பல்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. 49 நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. 49லேருந்து கரெக்டாக ஒரு 50 நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தை. ஆரம்பத்தில் ட்ரம்ப் அவர்களே 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் பேசிட்டார். என்ன சொன்னார்னா, இது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக தொடங்கிட்டு இருக்கு, இந்த யுத்தத்தை அமைதி கொண்டு வர முடியும் அப்படின்னா அது அமெரிக்காவால் மட்டும்தான் முடியணும், எல்லாரும் அவங்கவுங்க ஈகோவெல்லாம் கழட்டி வச்சுட்டு இங்கே
அமைதி ஒப்பந்தத்தில் ஏற்படுத்துகிற அளவுக்கான மனநிலை மைண்ட் செட் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அமெரிக்கா சிறந்த முறையில் அமைதி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அப்பாவிக்கான மக்கள் வந்து உயிரை வந்து இழந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா தரப்பிலும் சரி உக்ரைன் தரப்பிலும் சரி. இனி ஒரு உயிர்கள் கூட இழக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாங்கள் செயல்படுகிறோம். அந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். அப்போ ஜெலன்ஸ்கி அந்த பக்கம் உட்காந்துருக்கும் போது எங்கே இந்த பிரச்சனை விஸ்வரூபம் வெடிச்சது அப்படின்னா 2 இடத்துல வெடிச்சிருச்சு. ஒன்று வந்து ஜேடி வான்ஸ் துணை அதிபர் இருக்கிறார் இல்லையா, துணை அதிபர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அக்டோபர் அப்போ நீங்கள் எலெக்ஷன் கேம்பிங் வந்தீங்க. கேம்பிங்க்கு வந்து அமெரிக்கா ரொம்ப சிறப்பாக செஞ்சது, ரொம்ப சிறந்த முறையில் உக்ரைனை காப்பாற்றிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுனீங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதாவது நீங்கள் அன்றைக்கி பேசின வசனம் ஏதோ நாங்கள் தான் இந்த போரை தூண்டுற மாதிரி பேசுனீங்க. அந்த நிலைப்பாடு நாங்கள் இல்லை, அன்னைக்கு பண்ணது நீங்கள் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக், எப்படி நீங்கள் அந்த ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த வார்த்தையின் அர்த்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எப்படி நீ பைடன் நிர்வாகத்தை வந்து கேம்பிங்கெல்லாம் வர அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்ன நடந்ததுன்னா, அங்கே ஜெலன்ஸ்கி தரப்புலேயே ரொம்ப சுருன்னு ஏறி இருக்குன்னா, பத்திரிகையாளர்கள் சும்மா இல்லை, நீங்கள் ஏன் கோட் ஷூட் போடல, டிஷர்ட் போட்டிருக்கீங்க, இது வந்து ஒரு முறையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டோடனே அவர் இந்த வாரில் ஜெயிக்கிற வரைக்கும் நான் வந்து கோட் ஷூட் தான் வந்து போட்டிருப்பேன், கோட் ஷூட் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் கோட் ஷூட் போடுவேன், அதுக்கு முன்ன வரைக்கும் போட மாட்டேன் அப்படின்னோடனே ஜேடி வான்ஸ் வந்து சிரிச்சிட்டார். அது என்னென்னா கொஞ்சம் என்னப்பா கொஞ்சம் டீசென்சியாக வந்திருக்கலாமே நினைக்கிறாங்க. அப்போ எலான் மஸ்க் எப்படி வராரு, அவருக்கு கோட் ஷூட் இல்லாமல் டிஷர்ட் தான் போட்டு வராரு, ஒரு 100 டிஷர்ட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வராரு. அது ஏதோ ஒரு ரேட் அவங்க அதிகமாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த ஒரு விஷயத்தை அவர் கொஞ்சம் ஜெலன்ஸ்கி அப்படின்ற மாதிரி ஏறிடுச்சு. இப்போ அங்கே தான் விஷயமே. இங்கே ஜெயிக்கிறது விஷயம் இல்லைப்பா, அப்போ தான் ட்ரம்ப் குறிக்கிறாரு. இங்கே ஜெயிக்கிறது விஷயம் இல்லை, போர் நிறுத்த வர்றது தான் விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஹீட்டட ஆரம்பிச்சிருச்சு. எப்பன்னா, ஜெலன்ஸ்கி பேசும்போது நீங்கள் எங்கள் தரப்பில் கேட்கல, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புட்டின்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க, எங்கள் தரப்பில் நீங்கள் பேச வரல அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே இந்த பக்கம் யார் தரப்பில் பேசினா என்ன, நான் எனக்கு தேவை போரை நிறுத்தணும், நீ வந்து புட்டின் அந்த வார்த்தையை நிறுத்திடு, அவங்க பக்கம் பேசுகிறான், அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதெல்லாம் விட்டுருங்க, சீஸ்பயர் நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வழிமுறைகளை பண்ணலாம், அக்ரிமெண்ட் என்னவோ அதுக்கான வழிமுறைகள், நாங்கள் பண்ண செலவுக்கு அக்ரிமெண்ட் அதை நம்ம பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து எனிமி பக்கம் நிறுத்திட்டீங்க, நீ எங்கள் பக்கம் நிற்கல அப்படின்னு மறுபடியும் மனசு லைட்டாக சொல்ல வந்தானே நேரத்துன்னு அப்போ ஆரம்பித்தவங்க தான் 2 பேரும், யார் துணை அதிபர் அவர்களும் இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்களும் ஆரம்பித்தாங்க. பாரு, நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கல அப்படின்னா 2 வாரத்தில் நின்றோம், 2 வாரத்தில் இந்த போர் நின்று போயிருக்கோம், மொத்தமாக காலியாயிருப்பீங்க. ஒன்று, ஏதோ நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டாக எங்கள் வீரர்கள் நின்றாங்க, எங்கள் வீரர்கள் ஐரோப்பா இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, அதனால தான் நீங்கள் ஒன்றும் பெருசாக இல்லைன்ற மாதிரி பேசுகிற பைடன், த பேட் கை பைடன் இருக்கிறாருல்ல, அந்த பேட் கை பண்ண வேலை தான் தூங்கி இருந்து ஸ்லீப்பி ஜோ பைடன் பண்ண வேலை. 350 பில்லியனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து நாங்கள் கொடுத்த ஜாவலினில் நீங்கள் ஷூட் பண்ணதுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி இந்த மண்ணிலே நிற்க மாட்டீங்கன்னு சொன்ன உடனே ஜேடி வான்ஸ் ஒரு பக்கம் எகிரிட்டார். அதாவது வார நிறுத்தணும்னு கொண்டு வர எங்களை நீங்கள் குற்றச்சாட்டு சுமர்த்தி ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ஒரு அழுத்தங்கள் கொடுக்குறீங்க, இந்த போரை நிறுத்த கொண்டு வரீங்க அப்படின்னு எங்கள் மீது நீ குற்றச்சாட்டு சுமத்துறன்னா இட்ஸ் வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். எங்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, ஒட்டுமொத்த அமெரிக்கன் சிட்டிசனையும் நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி நிகழ்த்துறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து புட்டின்கிட்ட பேசி நீங்கள் மட்டுமே அமைதி ஏற்படுத்துறதுனால என்னை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு என்னை கையெழுத்து போட வைக்கிறீங்க அப்படின்றத சொல்ல வராரு ஜெலன்ஸ்கி. அப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் இவரோட மாடுலேஷன் தான் ரொம்ப முக்கியம், யார் ட்ரம்ப்போட மாடுலேஷன் தான், நோ சீஸ்பயர். என்ன நோ சீஸ்பயர், அமைதி ஏற்படுத்த வர மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஜெலன்ஸ்கியை பார்த்து சொன்னோடனே என்ன நினச்சிட்டு இருக்கேன், அமைதி ஏற்படுத்துறதா என்னோட நோக்கம். சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக எப்போ பார்த்தாலும் நோ சீஸ்பயர் யூ கை
போர் நிறுத்துறதுக்கான எண்ணமே உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. எத்தனை லட்சம் மக்களை நீங்கள் இன்னும் உயிர் வாங்க போகிறீங்க அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. எல்லாம் சுற்றி வளைச்சி ரவுண்டை கட்டிட்டாங்க. இந்த பக்கம் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொன்னார்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் உக்ரைனுக்கிட்ட கிடையாது, அனைத்தும் கட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அங்கேயே நேரடியாக மிரட்டிட்டாங்க. ஃபைனலாக அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடியும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, பேச்சுவார்த்தை முடிஞ்சது, அந்த போடியம் மைக்கில் நின்று ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவாங்க. அப்போ செய்தியாளர்கள்லாம் நிறைய கேட்பாங்க, சந்தேகங்கள் எல்லாமே கேட்பாங்க. அதுதான் ஒரு நிரந்தர கன்க்ளூஷன். அந்த வெள்ளை மாளிகையினுடைய அழைப்பதிலே அதுதான். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் நடக்கும், எதுவுமே கிடையாது. கெட் அவுட்ன்ட்டாங்க, வெளியே போகலாம், நீங்கள் எப்போ மறுபடியும் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறன்ற எண்ணம் வருகிறதோ அப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்க, அது வரைக்கும் நாங்கள் உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஓவல் ஆஃபீஸை நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க, எங்களை ஒரு மாதிரி அவமானப்படுத்திட்டீங்க, அதனால் நீங்கள் கிளம்பலாம், சே தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன்னா நாங்கள் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரோம், அதனால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது அமெரிக்கர்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன்னா இமேஜினாக திங்க் பண்ணி பாருங்கன்றாங்க. இன்னும் நீங்கள் மக்கள்களை இழந்து உயிர்களை எடுத்து இன்னும் எத்தனை நாள் தான் நீங்கள் வந்து போர்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேங்க்யூ சொல்கிறேன், ஆனால் நீங்கள் புடின் பக்கம் நிற்கிறீங்கன்னு மறுபடியும் எடுத்தா இருப்பார். அப்போ தான் அங்கே பிரச்சனை. ஒரு 3 தடவை இதை பற்றி எடுத்தனால வந்துச்சு, இந்த நாட்டை அவமதிச்சிட்டிங்க, $350 பில்லியன் அமெரிக்கா உங்களுக்காக செலவு பண்ணியிருக்கு, உங்கள் வீரர்கள் வந்து அமெரிக்கா கருவிகளை வைத்து போரிடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி வந்து நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து பாருங்கள், நாங்கள் இழந்த இழப்புகள் என்ன, எதிரிகள் எங்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் அவங்க பக்கம் இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இருப்பார். மறுபடியும் ஜேடி வான்ஸ் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாரு மேட்ரு. நான் உங்கள் நாட்டுக்கு வந்தாலும் நீ என்ன பண்ணுவீங்க, உங்கள் ப்ரொபகண்டாவை தூக்கிட்டு போய் காட்டுவீங்க, இங்கே இழந்தீங்க இங்கே அடைச்சிங்கன்னு. உங்களுடைய சுய விளம்பரத்துக்கு நான் பலிகடாவா, நான் வந்து அதை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த 3ஆம் உலக யுத்தம் யாரால் ஆரம்பிக்குது அப்படின்னா உன்னால தான், நீ தான், அதுக்கு மிகப்பெரிய காரணமே நீ தான். அந்த 3ஆம் உலக யுத்தத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோங்க. மறுபடியும் நீ வந்து 3ஆம் உலகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற பத்தியா, இது வந்து நாட் குட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபைனலாக அவங்க ஆரம்பிக்கும் போதும் அதான் ஆரம்பித்தாங்க, முடிக்கும் போதும் அதான் முடித்தாங்க. உன்னால் 3ஆம் உலகத்தம் வரக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துகிறோம், யூ கை, உன்னால தான் அந்த 3ஆம் உலகத்தம், முன்னாலேயும் புடின் அவர்களால் தான் 3ஆம் உலகத்தம், அதை நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சு அவர் விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டார், யாரையும் சந்திக்க விரும்பல. அதுக்கப்புறம் அமெரிக்க தரப்புலாம் சொன்னது என்னென்னா, ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் உடனே வெளியிட்டிருந்தாங்க. இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் வெரி அர்த்தமுள்ள ஒரு மீட்டிங்காக இருந்தது. வெள்ளை மாளிகையில் இன்னைக்கு நடந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த கான்வர்சேஷனில் தெரிஞ்சிக்க முடியுது. எப்பவுமே எமோஷனில் ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும், ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து அமைதி ஏற்படுத்த தயாராக இல்லை, அமெரிக்கா இன்வால்வாக இருக்கும், அவர் வந்து தயாராக இல்லை. ஒரு பிக் அட்வான்டேஜ் இதில் வந்து இருக்குது, எப்போனாலும் ஐ வாண்ட் பீஸ், அதாவது ஐ டோன்ட் வாண்ட் அட்வான்டேஜ், நான் யாரை பக்கம் அட்வான்டேஜ் எடுக்க விரும்பலை, எனக்கு தேவை அமைதி. அமெரிக்கா வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு ஓவல் ஆஃபீஸில், நாங்கள் அவங்க எப்போனாலும் வரலாம், அமைதி ஏற்படுத்துறதுக்கு திரும்பி வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்கார். அதாவது வெளியே கிளம்புவார் இல்லையா, அப்போ என்ன சொன்னார்னா, ஜென்ரலாகவே ஐ வாண்ட் மேக் பீஸ், அவர் தான் சும்மா எப்போ பார்த்தாலும் புட்டின் திஸ் புட்டின் தட், புட்டின் அதை பண்ணார், புட்டின் இதை பண்ணார், புட்டின் பாத்ரூம் போனார், எங்கே போனாருன்னு சொல்லி இதையே சொல்லிட்டு இருந்தால் யார் கேட்பாங்க, எல்லாம் விட்டுரு, சும்மா வெலை கொலன்ட்டு வா பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்றாங்க. அவர் வரலன்னா சரி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லின்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அங்கே பிரதமராக இருக்க தேவையில்ல, அதிபராக இருக்க தேவையில்ல, உடனடியாக ரிசைன் பண்ணணும், எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் யார் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எலான் மஸ்க் தான் வந்து ஜெலன்ஸ்கி கம்ப்ளீட்டாக தன்னுடைய கண்ணை குத்துனது மட்டும் இல்லாமல் அமெரிக்க மக்களையும் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வந்து டோஜ் இதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக செயல்படும், இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் ஆடிட்டை வந்து பண்ண போகிறோன்னாங்க. அந்த இடத்துல ரொம்ப கண்கலங்கி உக்காந்தது யார் அப்படின்னா, அமெரிக்கானுடைய உக்ரைன் தூதர் வந்து அமெரிக்கா நியமிச்சிருப்பாங்க, அவங்க தான் ஒரு மாதிரி கண்கலங்கி உக்காண்டிருந்தாங்க. ஐயோ ஏன் இப்படி வந்து சண்டையாக போகுது, இது வந்து நார்மலாக போகாதா அப்படின்ற மாதிரி வந்து மாதிரி ஃபீல் பண்ணி உக்காண்டிருந்தாங்க.
ஃபைனலாக எனர்ஜி கிரிட் ரெஸ்டோரேஷனை வந்து நிறுத்துறேன்ட்டாங்க. ஏன்னா இடையில் அமெரிக்கா வந்து ரஷ்யா தாக்குதலில் நிறைய அந்த பவர் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய சிதறிடுச்சு. அப்போ பைடன் நிர்வாகம் போயிட்டு சைன் பண்ணாங்க, மக்கள் வந்து தற்காலிக சேவைக்காக அந்த பேட்ரி அனுப்புறது இல்லை ஒட்டுமொத்த பவரையும் நாங்கள் அமைச்சு கொடுக்குறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க, பவர் ஸ்டேஷன்லாம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வெளியே வரோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி தனது எக்ஸலத்தில் போட்டிருந்தாரு, தேங்க்யூ அமெரிக்கா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ ஃபார் திஸ் விசிட், தேங்க்யூ ஃபார் காங்கிரஸ், தேங்க்யூ ஃபார் அமெரிக்கா, அது மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, தலைவர் பாப்கார்னை சாப்பிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா புதிய இது ஜெலன்ஸ்கியோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்கள் அமைதி ஏற்படுத்தணும்னு நினைச்சா கூட தலைவர் தயாராக இல்லை. காரணம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்ற அதே டைலாக் எத்தனை பேர். அதாவது இந்த நியாயம் பேச போனாங்கன்னா திருப்பி திருப்பி பேசுகிற நீ, திருப்பி திருப்பி பேசுகிற நீன்ற மாதிரி ஒரு தலைவர் இதே தான் திருப்பி திருப்பி சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். அதனால் யாருமே அமைதி ஏற்படுத்த போக மாட்டாங்க ஜெலன்ஸ்கி கிட்ட. அமெரிக்கா நினைக்க எல்லா ராமாயணத்தையும் விடு, பேச்சுவார்த்தைக்கு வாண்டுறாங்க. அப்போ இந்த ஒரு இமேஜ் தான் பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது. ப்ரோ யூ ஆர் சீயிங் திஸ், பாத்தியா சம்பவத்தை அப்படின்னு புட்டின் கிட்ட பேசுகிற மாதிரியும், ஹோல்ட் ஆன் லைன் இன்னொரு வருதுன்னு சொல்லிட்டு வடகொரியா வேறு கிம் ஜாங் உன் அவர்கள் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ பதிவுலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஷ்யா ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. டிமித்ரி மெதவேவ் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் இந்த மூன்றாம் உலகத்தோட கேம்லிங் கார்டு யாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட சுயரூபத்தை பார்த்துருப்பீங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே நிறைய உக்ரைன் வாசிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மரியாதைன்னா அது வந்து துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் தான் பாரு, என்ன விதமாக கொடையெல்லாம் பிடிச்சி நம்மளுக்கு மரியாதை கொடுத்து, கண்டிப்பாக நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன், உங்கள் டெரிட்டரி உங்களது தான், அதை நான் மீட்டு கொடுக்குறேன், கிருமியா உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான், நீ போயிட்டு வா தம்பி, நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், நீ நேட்டோ கூட இணையறதுக்கு நான் அனைத்து வித ஒப்பந்தம் ஏற்படணும், என்ன விதமாக தன்மையாக பேசி அனுப்பினாரு, இந்த மனுஷன் தான் இருக்கிறாரு அப்படின்னு புகழ்ந்தாங்க. அந்த சூட்சமும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தர் பல்டி ஆறுமுகம் அவர்கள் நாளைக்கே பல்டி அடிச்சுட்டு நிற்பாரு. இவரை நம்பி மறுபடியும் உக்ரைன் தவறு பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கே வெளிச்சம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பில் என்ன ரொம்ப டீட்டெயிலாக 2 தெளிவான பக்கங்களில் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த போரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறுத்தணும்னு நினச்சது 2 விஷயம். லட்சக்கணக்கான அப்பாவி கணக்கான மக்களோட உயிர்கள், 10 லட்சத்துக்கு மேலுள்ள மக்களை நீங்கள் இராணுவத்தில் சேர வச்சிங்க. ரீசண்டாக கூட 1 லட்சத்துக்கு மேலே உள்ள மக்களை இராணுவத்தில் சேர வச்சுங்க. எத்தனை லட்சம் மக்களை வந்து இழந்திருக்கீங்க. 49 வயசு வரைக்குமே இராணுவத்தில் இணையலான்ற மாதிரிலாம் சொன்னீங்க. இது எல்லாமே ஒரு ஜனநாயகத்தின் அறிகுறியா? ஜனநாயகத்தை கூட விட்டுருங்க, எந்த அளவுக்கான வார்களை நீங்கள் இழந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2017 உங்களுடைய சூழ்நிலைன்னா அப்போ ஒபாமா பண்ண தப்பு என்ன, 2019 ட்ரம்ப் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன லெத்தல் வெப்பன்லாம் எவ்வளோலாம் கொடுத்துன்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாம் கொடுத்து, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, நாங்கள் சொன்னால் நீ அமைதி ஏற்படுத்தி தான் ஆகணும்னாங்க. உடனே இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐரோப்பா யூனியனுக்கு வந்துச்சு பாரு ஒரு கோபம், வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க, பயங்கரமாக வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள், நீ வாப்பா நான் பேசிக்கலாம், இது வந்து மிகப்பெரிய ஒரு அவமரியாதை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலுமே பிஸ்னஸ் ரீதியாக ஜெலன்ஸ்கி கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏற்படுத்த போவதில்லைன்ட்டாங்க. நம்ம உரசெல்லாம் ஓன்றலையோ தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி இங்கே வேற இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க, இன்னும் கிளம்பல. இப்போ 28 அதிகாலை தான் கிளம்பியிருப்பாங்க. கிளம்புனது இந்த தகவலை பார்த்துட்டு நாங்கள் எப்பவுமே பி ஸ்ட்ராங், பி பிரேவ், பி ஃபியர்லெஸ் அப்படின்னு போட்டு நாங்கள் கண்டிப்பாக உக்ரைன் பக்கம் தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி இப்போ இன்னும் சான்சலராக தேர்ந்தெடுக்கலை. ஃப்ரைட் மெர்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ரைட் ரிஸ்மஸ் வந்து நான் கவலைப்படாத ஜெலன்ஸ்கி, எப்போவுமே நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம், நாங்கள் நிச்சயம் உங்களுக்கான முழு ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம்னா சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, சிறப்பு தான், ரொம்ப சிறப்பு தான் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் ஒட்டுமொத்த எல்லாரோட ட்விட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காப்பி பண்ணி திருப்பி திருப்பி வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பி ஸ்ட்ராங், பி ப்ரோ, பி ஃபியர்லெஸ். எல்லாமே இந்த ட்விட்டில் காப்பி பண்ணி போகிறத இன்னும் இவங்க விடலை. ஒரு பெரிய குரூப்பே போட்டாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு காப்பி பண்ணி அந்த வீடியோ பதிவும் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காந்து அவரோட அட்மின் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் தேங்க்யூவா போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. அதாவது அமெரிக்கா என்கிட்ட தேங்க்யூ கேட்டாங்க, பட் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன், நீங்க எங்க பக்கம் இருங்கன்றாங்க. சரி, ஜெலன்ஸ்கி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபாக்ஸ் நியூஸ் வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது, நான் இந்த ஒட்டுமொத்த பொசிஷன்ல என்ன அப்படின்னா,
இட் மஸ்ட் பி அவர் சைடு, அவங்க வந்து என் பக்கம் நிற்கணும், ஆனால் ரஷ்யா சைடு நிற்கிறாங்க. அமெரிக்கா ஐரோப்பா எல்லாமே எங்களோட ஃப்ரெண்டு, ரஷ்யா எங்களோட எனிமி. அவங்க வந்து ரஷ்யா வந்து அமைதி ஏற்படுத்தணும்னு நினைக்கல, வி டோன்ட் வாண்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வி ஆர் ரெடி டு சைன் மினரல் அக்ரிமெண்ட், ஆனால் இது எங்களுக்கு எனஃப் கிடையாது, எனக்கு தேவை செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் தேவை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கா வந்து ரஷ்யா சைடு இருக்குது அப்படின்றது இன்னொரு வெளிப்படையான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. வி ஆர் இன் ஸ்ட்ராங் பொசிஷன், வி நீட் கேரண்டி, எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கேரண்டி கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ கேனாட் சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரஷ்யா, ரஷ்யாவுக்கு எதிராக என்னுடைய ஆட்டிடியூட் வந்து நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். தி ஆர் மர்டர், என்னை கொலை பண்ணால் கூட சரியா நான் மாற்ற மாட்டேன். புட்டின் அண்ட் ரஷ்யா ஆர் அவர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இறக்கும் வரைக்கும் என்னோட நிலைப்பாடு இதுதான், கண்டிப்பாக எனக்கு இருக்காங்கன்றாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம இத்தனை நாள் நம்ம தொகுத்து வழங்கின வீடியோவை எல்லாம் கேட்டு பேசினா எப்படி இருக்குமோ அதை தான் ட்ரம்ப் பேசினாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போர் ஆரம்ப கட்டத்திலிருந்து எங்க தவறு நடக்கிறது, என்ன பண்ணியிருந்தா போர் நின்றுருக்கும், வெஸ்டர்ன் நாடுகள் எப்படிலாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்கன்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலை ஃபைனலாக ட்ரம்ப் அவர்கள் பேசினதில் எனக்கு ஒரு பரவாயில்ல, கரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி நேருக்கு நேராக சொல்லிட்டாங்க. உன்னால தான் அந்த 3ஆம் உலகத்தை வரப்போதே அப்படின்ற மாதிரி கோமாளின்ற மாதிரிலாம் சொல்ல வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ ஐரோப்பாவை நம்பி மறுபடியும் இந்த ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா ஐரோப்பா கூட முழுமையாக நிற்காது. ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னைக்கு கூட, பிரான்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ அங்கே மினரல் டீல் ஏற்படுத்தி நீ செக்யூரிட்டி கேரண்டி வாங்குறத விட நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும், மினரல் டீல் எங்கள் கிட்ட போடுங்கன்றாங்க. இப்போ கூட உக்ரைனை வந்து காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் பார்க்கல, உக்ரைனில் இருக்கக்கூடிய இதை தான் பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஐரோப்பாவை ஈஸியாக அமெரிக்கா பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நாளைக்கு அதையும் நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். இல்லை ஐரோப்பா எங்கள் பின்னாடி இருக்குது, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோன்னு போனார் அப்படின்னாருனா நிச்சயம் இன்னும் நிறைய அவர் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு வார்த்தையும் சொன்னார், நான் எந்த சூழ்நிலையிலும் அப்பாலஜி கேட்க விரும்பவில்லை, ட்ரம்ப் கிட்ட நான் அப்பாலஜி கேட்க மாட்டேன், நான் எதுவுமே நான் தவறெல்லாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். இதில் என்னென்னா ஐரோப்பா தயாராக இருக்காங்க, ஃபுல்லாக முடிச்சிடலாம்ன்ற மாதிரி வந்து தயாராகிறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவே இல்லைனாலும் நாங்கள் ரெடி பொசிஷனில் தான் இருக்குன்றாங்க. இவர் அமெரிக்காவை நம்பி ஐரோப்பாவை நம்பி இறங்குறன்றாரு. இதுக்கப்புறம் தான் சம்பவம் உலக அரசியல் வேறு ஒரு திசையில் பயணிக்கிறது. இதுக்கப்புறம் புட்டின் அவர்களும் அமெரிக்காவும் தனிப்பட்ட முறையில் அமைதி ஏற்படுத்துகின்ற முயற்சியில் என்னென்ன நிகழ போகிறாங்கன்றதை பார்க்கலாம். அமெரிக்கா தரப்பில் மறுபடியும் ஃபைனலாக அந்த கன்க்ளூஷன் என்ன வரணும்னா, நான் புட்டின் பக்கம் இருக்கிறேன் இவங்க பக்கம் இருக்கிறன்ற கதையெல்லாம் விட்டு அமைதி வர்றதுக்கு என்னவோ அதை பற்றி பேசு, நான் புட்டின் லைக் திஸ் லைக் தட் அப்படின்றதெல்லாம் நிறுத்துன்ட்டாங்க. துளசி ஜபாட் அவர்களோட உரையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நான் துளசி ஜபாட் அவர்கள், தேங்க்யூ ட்ரம்ப், நம்ம லீடர்ஷிப்பில் அன்வேவரிங் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அமெரிக்க மக்களோட தன்மையும் அமைதி ஏற்படுத்துவதற்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுன்றது உண்மை. ஜெலன்ஸ்கி வந்து எப்படி ட்ராக் பண்ணி அணு ஆயுதத்தை வந்து போட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்றதையும் புரிய வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம். அதே மாதிரி ஜேடி வான்ஸ் அவர்கள் சொன்னதும் கண்டிப்பாக டிப்ளமேசியில் தேவைதான்ற மாதிரிலாம் ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கிளியராக எல்லாத்தையும் பேசி முடிச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஜெலன்ஸ்கி போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே அவங்களோட எம்பி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஓவல் ஆஃபீஸில் போயிட்டு உக்ரைன் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கிறா, அவளுக்கு எதிராக நம்ம இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஒரு எம்பி வாயை திறந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். யாருமே எதிர்த்து பேசலன்னு நினச்சாங்க, இன்றைக்கி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கிய இராணுவ அதிகாரியை வந்து நீக்கிட்டு போனார்ன்றதையும் குறிப்பிடப்பட்ட விஷயம். இனி ஜெலன்ஸ்கியோட ஆட்டம் முடிய போகிறது என்பதை தெள்ள தெளிவாக அறிந்த விஷயமே. பார்க்கலாம் ஐரோப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 5000 வீரர்கள் அனுப்புகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நேட்டோவிலிருந்து சிறு உதவிகளோடு கிடைக்காதுன்றதை அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.